புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தேனி மாவட்டம் தேவாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தையன் செட்டி பட்டியில் ஒரு குடும்ப தகராறில் அமமுக கட்சியின் முக்கிய பிரமுகரான பிரதீப் அப்படிங்கிறவரும் அவருடைய தந்தையும் சேர்ந்து வழக்கறிஞரான மனைவியையும் அவருடைய சகோதரரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்த இரட்டை கொலை சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள முத்தையன் செட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவரது மகன் பிரதீப் அமமுக கட்சியில் முக்கிய பிரமுகராக இருக்கும் இவருக்கும் சின்னமனூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் நிக்கிலா என்பவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் முடிந்து இருவரும் முத்தையன் செட்டிப்பட்டியில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பிரதீப் திருமணமான நாள் முதலாகவே எந்த வேலைக்கும் செல்லாமல் குடித்துவிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்ததால் இவர் மீது காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் பாய்ந்துள்ளது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் தம்பதியினர் இருவரும் கடந்த 1 மாதத்திற்கு முன் பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து உறவினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த வாரம் நிக்கிலாவை கணவருடன் சேர்த்து வைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதில் பிரதீப் நிக்கிலாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். அதில் படுகாயமடைந்த நிக்கிலாவை சின்னமனூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நிக்கிலா பிரதீப் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக போடி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் பிரதீப்புடன் வாழ முடியாது என்று முடிவு செய்த நிக்கிலா பஞ்சாயத்து பேசி முடித்துவிட்டு தன்னுடைய பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக நிக்கிலா அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வரும் தன்னுடைய சகோதரன் விவேக் மற்றும் 10க்கும் மேற்பட்ட உறவினர்களை அழைத்து கொண்டு முத்தையன் செட்டிப்பட்டியில் உள்ள பிரதீப் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்த பிரதீப் மற்றும் அவரது தந்தை சிவகுமார் தரப்பிற்கும் நிக்கிலா மற்றும் விவேக் தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது வாக்குவாதம் முற்றவே பிரதீப் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மனைவி நிக்கிலாவை வெட்டியுள்ளார். தான் கையில் வைத்திருந்த கத்தியால் விவேக்கின் தலையில் சரமாரியாக குத்தியுள்ளார். அதில் விவேக் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். இதனை பார்த்து பதறிப்போன அனைவரும் அங்கிருந்து தெரித்து ஓடினர். அதே நேரத்தில் சிவகுமாரும் அவரது மகன் பிரதீப் ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பித்து தலைமறைவாகியுள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போடி தாலுகா போலீசார் நிக்கிலா மற்றும் அவரது அண்ணன் விவேக்கின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கொலையாளிகள் இருவரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று கொலை வழக்கில் தொடர்புள்ள பிரதீப் மற்றும் அவரது தந்தை சிவகுமார் ஆகிய இருவரும் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சரணடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கில் சரணடைந்த மகன் மற்றும் தந்தை இருவரையும் நீதித்துறை நடுவர் நீதிபதி கமலநாதன் 24 மணி நேரமும் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் போடி தாலுகா காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வரும் நிலையில் குடும்ப விவகாரத்தில் மனைவியும் மைத்துனனும் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்துல தடயங்களை சேகரிச்சுட்டு வர்றாங்க போலீசார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் தப்பியோடிய பிரதீப்பை தீவிரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. இரட்டை கொலை செய்த பிரதீப் மேல ஏற்கனவே 7க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. குடும்ப தகராறு காரணமாக அமமுக பிரமுகர் தன்னுடைய மனைவி மற்றும் மைத்துனரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.